அதாவது இந்தியன் மார்க்கெட்ல செடான் லைஃபே கிட்டத்தட்ட அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு இப்ப. அப்படி இருந்தும் லாஸ்ட் இயர்ல செல்லிங்லே நம்பர் 1 இருந்தது இந்த கார் தான். இதோட இன்ட்ரோ சொல்றப்பே அது என்ன கார்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. மாருதி சுசுகியோட ஸ்விஃப்ட் டிசைர். எந்த கார் எடுத்தாலுமே அதுல வேல்யூ ஃபார் மணியா எந்த வேரியன்ட் இருக்கோ அந்த வேரியண்ட்டை தான் நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ்க்காக எடுப்போம். இந்த கார்லயுமே VXI மாடல் தான் கேட்டிருந்தோம். நியர்லி 9 lakhs வந்துருச்சு. நம்ம எடுத்ததே வந்து 7 to 8 லட்சம் தான். ஸோ 8 to 9 லட்சம் போகிறதா இருந்தால் நம்ம சப்காம்பேக்ட் எஸ்யூவி போகணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தோம். 9 லட்சம் அப்படின்னா நம்ம சப்காம்பேக்ட் எஸ்யூவியே போயிடலாம். நெக்ஸானே போயிடலாம். நெக்ஸான் போகலாம், கைலாக் போகலாம். வென்யூ கூட நம்ம HX2 கிடைக்காது. ஒருவேளை கிடச்சிச்சுன்னா அந்த ப்ரைஸ் பாயிண்டில் நம்ம எடுக்கலாம். ஸோ இது கிட்டத்தட்ட 9 லட்சம் வந்துருச்சுன்றதுனால LXI மாடலே எடுத்துக்கிட்டோம். ரியர் டீஃபாகர் இருக்காது, ஏசி வெண்ட் இருக்காது, அதுக்கப்புறம் ரியர் சார்ஜிங் போர்ட் இருக்காது, டோர் பேட்ஸ் எல்லாம் அந்த சாஃப்ட் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்காது. ஜஸ்ட் ஒரே ஒன்று VXI மாடல் போயிட்டோம்னா இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட்டுமே ஃபிக்ஸ்டாக தானே இருந்தது. ஆமாம், இது LXI ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் இருக்கும். அதில் வந்துட்டு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டே கூட வந்துடும். ஸ்விஃப்ட் டிசைர் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக VXI கூட செலக்ட் பண்ணிக்கோங்க. அது ஒரு நல்ல வேரியண்ட்டு தான். ஓகே, இப்போ நம்ம ஸ்விஃப்ட் டிசைரில் ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்கலாம். கீழே இருந்த மணிக்கு கஷ்டம் இல்லாம அப்படியே டைரக்டா உள்ள போகலாம். அந்த கார் நல்லா தரையோட தரையா இருக்கிறதுனால அப்படியே டைரக்டா உள்ள போயிடலாம். சீட்டுமே நல்லா சைடு வரைக்கும் கவர் ஆயிடும். ரெக்லைன்டு சீட்டா இருந்தது. உட்காந்து ரெண்டாவது மேல அப்படி சாயறதுக்கும் நல்லா இருக்கும். இடமே விலாசமா இருக்கும். நல்லா 3 பேர் உட்கார்றது மாதிரி இருக்கும். காலை நீட்டுறதுக்கும் நல்லாதான் இருந்துச்சு. உட்கார்றதுக்கு நல்லா இருந்துச்சு. இடம் விலாசமா. அதே மாதிரி இறங்கையிலையும் ஈஸியா இருந்துச்சு. இறங்குறதுக்கு ஈஸியா இருந்துச்சு. உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? உனக்கு வந்து அந்த 3 பேர் ஃபர்ஸ்ட் இந்த கார்ல வந்து 3 பேர் வந்து உட்காரலாம். இப்ப நம்ம தாராளமாவே உட்காரலாம். நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு. நாங்க 3 பேர் உட்கார்ந்துமே ஷோல்டர் வந்து அவ்வளவா இடிக்கல. நல்ல வசதியா இருந்துச்சு எங்களுக்கு. இத்தனைக்கு நான் பாப்பா வேற வச்சிருந்தேன் கையில. அப்படின்னு கூட யாரோட மேலயும் அவ்வளவு உரசுற அளவுக்கு தெரியல. அப்போ அந்த ஸ்விஃப்ட் காரை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஸ்விஃப்ட் டிசைரையும் நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துருந்தோம். ஸ்விஃப்டோட அப்படியே எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் அந்த பூட் வச்சதான் ஸ்விஃப்ட் டிசைர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படிதான் சொன்னாங்க. ஆமா, அடிஷனலா அந்த பூட் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் டிசைர்னு சொன்னாங்க. ஆனா நாங்க அப்போ வந்துட்டு அந்த ரியர் சீட் கம்ஃபர்ட்லாம் ஃபீல் பண்ணி பார்த்தப்போ கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. அதே மாதிரி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறப்போ ஹேண்ட்லிங்லேயுமே டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. அது ஹேண்ட்லிங் வர்றப்போ அந்த பாயிண்ட் பற்றி நம்ம பேசலாம். இப்போ வந்து ஸ்விஃப்ட்டை விட இதில் என்ன டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா, ஸ்விஃப்ட்டில் வந்துட்டு அந்த ஸ்பேஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு நெருக்கடியா இருக்கு. ஒரு மாதிரி கிளாஸ்ட்ரோபோபிக் ஃபீல் வந்துட்டு நல்லாவே தெரிஞ்சது அந்த கார்ல. நெருக்கடியா 3 பேர் உட்கார முடியாம இருந்துச்சு. பட் அந்த ஸ்விஃப்ட் டிசைர்ல பார்த்தோம்னா 3 பேர் வந்து உட்கார அளவுக்கு இருந்துச்சு. அந்த கிளாஸ்ட்ரோபோபிக் ஃபீல் வந்து டிசைர்ல வந்து சுத்தமா தெரியல. நல்லா வைடாவே இருந்துச்சு. அதிகமா டீபோர்டு ஓட்டுறவங்களுக்காக கொடுக்குறாங்க. அப்படின்ற காரணத்தினால என்ன அதுனா பின்னாடி பேசஞ்சரை ஏற்றிட்டு போகணும், அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த சீட்டுமே நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே ஷோல்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ரியர் சீட். ஆமா, ஸ்விஃப்ட்டில் அந்த மாதிரி இல்லை. நல்ல வளைவா கொடுத்துருக்காங்க. ஸ்விஃப்ட் டிசைரில் நல்லா வளைவா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் அங்கே வந்து 3 பேர் ஈஸியாக உட்கார முடிஞ்சுச்சு. லெக் ரூமே நல்ல தாராளமாக இருந்தது ஸ்விஃப்ட் டிசைரில். அப்படியா? ஸ்விஃப்ட்டை விட டிசைர்ல வந்து லெக் ரூம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது. தை சப்போர்ட்டுமே நல்லா தான் இருந்தது. அந்த சீட் குஷன்லாம் அந்த சீட்டோட மெட்டீரியல் குவாலிட்டிலாம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் அது கொஞ்சம் வந்து ஒரு குஷன் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைச்சிச்சு. அடுத்து ஏசி ரீச் எல்லாம் பார்க்குறோன்னா நம்ம இந்த வேரியண்ட்ல, அதாவது VXI போனோம்னா அதில் ரியர் ஏசி வெண்ட் இருக்கு. இப்போ LXI வேரியண்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து ரியர் ஏசி வெண்ட் இல்லை. ஸோ ஏசி ரீச்சுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஆனால் ஏசி ரீச் ஆகிட்டா அதுக்கப்புறம் நல்லா ஒரு மாதிரி சில்லுன்னு இருந்துச்சு. அடுத்து ஹெட்ரூம் பார்த்தோம்னா ஹெட்ரூம் வந்து 5 feet 6 inches இருக்கிறவங்களுக்கு கரெக்டா இருக்கும். நீங்க 5'8" உங்களுக்கு வந்துட்டு நீங்க கார்னர்ல உட்காந்துருக்கும் போது நல்லாவே கொஞ்சம் கார்னர்ல அந்த தட்டுற ஃபீல் கிடைச்சிச்சு. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஸ்விஃப்ட் டிசைரோட ஹேண்ட்லிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்விஃப்ட் வந்து ஹேண்ட்லிங்ல ஒரு சூப்பரா இருந்துச்சு. ஒரு ஹைவேவா இருக்கட்டும், சிட்டியா இருக்கட்டும், ரெண்டுக்குமே மேட்ச் பண்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸ்விஃப்ட்ல. ஆனால் ஸ்விஃப்ட் டிசைர் வந்து ஸ்விஃப்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ ஒருபடி கொஞ்சம் கீழே தான் நின்றுச்சு. அந்த டூர் ஹெட்ஸா ஏதோ ஒரு வேரியண்ட், அதாவது டீபோர்டு வேரியண்ட்டு, அந்த வேரியண்ட்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டியரிங் ப்ரிசிஷன்லாம் கொஞ்சம் டெட் சென்டர் நல்லாவே ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டர்ன் டு சென்டர் இன்னுமே கொஞ்சம் லேட் ஆகுது. நெக்ஸா கார்கள்லாம் பார்த்தா ரிட்டர்ன் டு சென்டர் வந்து 100% ஆகும், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும்.
இது வந்து 100% ஆகுறதே கொஞ்சம் நம்ம கையில் சப்போர்ட் கொடுத்து தான் திருப்பணும் அப்படின்ற லெவலில் இருக்குது. ஸோ அடுத்து நீங்கள் லைட் டு ஹார்டர் ரேஷியோலாம் ஓகேவாக இருந்துச்சு, கம்ப்ளீட்டாக லைட்டாக இருந்துச்சு. அதுவே நீங்கள் ஹைவேஸில் போகிறீங்கன்னா ஒரு சின்ன அளவுக்கு ஸ்டிஃப்னஸ் ஃபீல் ஆகுது. ஆனால் ஸ்விஃப்ட்டில் பார்த்தோம்னா இன்னும் நல்லாவே அந்த ஸ்டிஃப்னஸ் நல்லா இருந்துச்சு, அந்த ஹேண்ட்லிங்க்கு சூப்பராக இருந்துச்சு. ஸ்விஃப்ட் வந்து நல்ல ஒரு பிளான்டிங்கான ஃபீல் கிடைச்சிச்சு நீங்கள் ட்ரைவ் பண்ணுறப்போ. ஸ்விஃப்ட் டிசைர்லேயுமே அதே ஃபீல் கிடைக்குது, இதுவுமே நல்ல ஒரு பிளான்டிங்காக தான் ஃபீல் ஆகுது. அடுத்த ஸ்டியரிங் வைப்ரேஷன்லாம் பார்த்தோம்னா அது ஒரு ஃபீல் குட்டாக தான் இருந்தது. அந்த ரோட் ஃபீல் வந்து கனெக்ட் பண்ணுற விதம் வந்து நல்லாவே இருந்துச்சு. பாடி ரோல் ஓவர் பார்த்தோம்னா இந்த காரில் வந்துட்டு இந்த நம்மளுக்கு இந்த சைடெல்லாம் வளைச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி ஹெல்ப் பண்ணுச்சு, அந்த பாடி ரோல் ஆக விடாமல் ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸ்விஃப்ட்டுமே பாடி ரோல் ஓவர் வந்து அந்த அளவுக்கு ஆகலை. அதே மாதிரி ஸ்விஃப்ட் டிசைர்லையும் பாடி ரோல் ஓவர் ஆகலை. உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு நீ பின்னாடி உட்காந்துருக்கிறப்போ? பாடி ரோல் ஓவர் தெரியல, நல்லாவே இருந்தது. நம்ம இப்போ நல்ல ஸ்பீட்ல போயிட்டு நம்ம டேன் பண்ணா கூட மேனேஜ் பண்ற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப வந்து அவ்வளோ தெளிவா ஒன்றும் தெரியல. உனக்குமா? எனக்கு தெரியவே இல்லை, ஒண்ணுமே தெரியல எதுவுமே. ஆனா இது குழுங்குறது கூட தெரியல எனக்கு. அந்த சீட் டிசைன் அப்படி இருக்கிறதுனால நமக்கு பாடி ரோல் ஓவர் பெருசா ஒன்றும் ஃபீல் ஆகல. அந்த சீட்டே வந்து நம்மள நல்லா கம்ஃபர்ட் பண்ணிக்கிச்சு. ஓகே, அதுக்கு அடுத்து நம்ம சஸ்பென்ஷன் பார்க்குறோம்னா சஸ்பென்ஷன் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஆனால் கம்ப்ளீட்டாக ஒரு சாஃப்ட்வேர் சைடு தான் இருந்துச்சு. ஸ்டிஃபர் சைடு சஸ்பென்ஷன்றது அந்த அளவுக்கு இதில் ஃபீல் ஆகலை. இதுவே நம்ம ஸ்விஃப்ட் எடுத்துக்கிட்டோம்னா அது நல்ல ஸ்டிஃபான சஸ்பென்ஷன். ஏன் ஒவ்வொரு இதுலயுமே நம்ம இந்த ஸ்விஃப்டையும் சேர்த்து சொல்றோம்னா இது வந்து ரெண்டுமே ஒரே பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய கார், அதனால ரெண்டையுமே ஒரு கம்பேர் பண்ணி சொல்றோம், அவ்வளவுதான். ஸ்விஃப்ட்டுக்கு வந்து நீங்க வந்து அங்க லைட்டரும் ஃபீல் ஆச்சு, அதே மாதிரி நீங்க ஹை ஸ்பீட்ல போறப்ப கொஞ்சம் ஸ்டிஃபரும் ஃபீல் ஆச்சு. இங்க வந்து அந்த ஸ்டிஃபர் சைடு வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்விஃப்ட்ல வந்து நம்ம ஹை ஸ்பீட்ல போறோம், அந்த பள்ளம் மோசமான பள்ளத்துலலாம் விடுறோம் அப்படின்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அதோடைய தாக்கம் வந்து நல்லாவே தெரியுது. ஸ்விஃப்ட்ல டிசைர்ல எப்படி ஃபீல் ஆச்சு? டிசைர்ல வந்து அப்படி இல்லை, ஏன்னா ஸ்விஃப்டோடைய சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கு, ஹைவேல வந்துட்டு நல்ல பிளான்டடா இருக்குங்கிறதுனால அந்த அடியை வந்து உள்ள வாங்கிக்குது, கொஞ்சம் வாங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த அடியை கடத்திடும். அதே டிசைர்ல வந்து நல்ல ஃபீல் ஆச்சு. டிசைர் வந்து முழுக்க உங்களுக்கு ரியர் சீட் கம்ஃபர்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்விஃப்ட்ல இருந்து நிறைய விஷயங்களை இதில் ஆல்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பிரேக்கிங்லாம் பார்க்குறோன்னா எப்பவும் போல் அந்த மாருதி சுசுக்கியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பாஞ்சியான பிரேக்கிங் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நல்லா தான் இருந்தது. நம்ம எங்கே நிறுத்தணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல நிற்கிது. பிளைண்ட் ஸ்பாட்லாம் வந்து கொஞ்சம் அந்த ஏ பில்லர் அதில் வந்து பிளைண்ட் ஸ்பாட் இருந்தது. அதே ஸ்விஃப்ட்ல பார்த்த மாதிரி இதுலையுமே அந்த சி பில்லர்ல கொஞ்சம் ஒரு சின்ன பிளைண்ட் ஸ்பாட் இருந்துச்சு. அடுத்து டயர் சைஸ் வந்து நம்மளுக்கு R14 டயர் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஹேண்ட்லிங்க்கு ஒரு பக்காவா ஹெல்ப் பண்ணுது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அடுத்த சைஸ் கொடுத்துருந்துருக்கலாம். R15 கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே, இந்த ஹேண்ட்லிங்ல எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓவராலாக இந்த ஹேண்ட்லிங்ல 7.50 அவுட் ஆஃப் 10. ஓகே, அதுக்கடுத்து நம்ம பார்க்குற பாயிண்ட் வந்து மைலேஜ் அராய் கிளைம் பண்ணியிருக்கிறது நம்மளுக்கு ஒரு 25 கிட்ட கிளைம் பண்றாங்க. இருந்தாலும் அந்த ஓனர்ஸ்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா 23க்கு குறையாம வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஆவரேஜ் மைலேஜ் எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு 20 வருது அப்படின்னு சொல்றாங்க. சிட்டி ஹைவே கம்பேர் பண்ணி ஓட்டினாலுமே 20 வருது. அடுத்து சர்வீஸ் பார்க்குறோன்னா மாருதியோட சர்வீஸ் வந்து பக்காவாக இருக்கும். என்கேப் ரேட்டிங்கில் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் எடுத்திருக்காங்க. சீட் மெட்டல் குவாலிட்டி பார்த்தோம்னா இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு வந்து நம்மளுக்கு 3 பாயிண்ட் வந்து கொடுக்கலாம். ஓவராலாக சேஃப்டியில் 8 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. 4 சிலிண்டர் இன்ஜின் இருக்கிற வரைக்குமே அது இன்னும் நல்ல ரிலேபிளான காராக இருந்துச்சு. இப்போவும் ரிலேபிளில் எந்த பிரச்சனையுமே இன்ன வரைக்கும் வரல. ஸோ இருந்தாலுமே அந்த 3 சிலிண்டர் இன்ஜின் இப்போ தான் வந்திருக்கு, ஜெட்வெல் இன்ஜின் வந்திருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு காலப்போக்கில் அது என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுன்ற தெரியாதுன்ற காரணத்தினால ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம குறைச்சிருக்கோம். ஸோ ரிலேபிளில் 9 பாயிண்ட் அவுட் ஆஃப் 10. அடுத்து ரீசேல் வேல்யூ பார்த்தோம்னா ரீசேல் வேல்யூ இந்த டிசைர் வந்து நம்பர் 1 ரீசேல் வேல்யூ இருக்க கார். செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்லையுமே நல்ல ஒரு ரீசேல் வேல்யூ இருக்கக்கூடிய கார். ஸோ அது வந்து 10 அவுட் ஆஃப் 10. ஒரு லாங் டூர் போகிறீங்கனாலுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இந்த கார்களை எடுத்து ஓட்டலாம். இந்த சஸ்பென்ஷன் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பொறுமையாக ட்ரைவ் பண்ணோம்னா இந்த கார் வந்து ஒரு செம்ம ஒரு ப்ளீசரான ஒரு ரைட் குவாலிட்டி கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி கார். வீடியோ முடிச்சுக்க சொல்றாங்க. ஸோ அதனால நாங்கள் இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்.